Hello everyone, welcome to Study with Rohini channel. In the video la chapter 2 measurement la exercise 2.4 la challenge problems வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம 7th question வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த parallelogram PQRS. ஸோ PQRS ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க. PM and PN are the heights அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PM, PN are the heights to the sides QR and RS respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the area of the parallelogram is 900 square centimeter and the length of PM and PN are 20 and 36 centimeter respectively. Find the length of the sides QR and SR அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா PQRS parallelogram சொல்லியிருக்காங்க. பிஎம்மும் பிஎன்னும் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஹைட்டோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஏரியா ஆஃப் த parallelogram எவ்வளோ அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம லென்த் ஆஃப் த சைட்ஸ் QR and SR வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த parallelogram இஸ் 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து H1 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னது 20 சென்டிமீட்டர் அண்ட் H2 வந்து 36 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? QR சைடும் RS சைடும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஏரியா ஆஃப் த parallelogram வந்து என்னது? பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் வந்து ஏரியா ஆஃப் த parallelogram. ஏரியா தெரியும், ஹைட்டு தெரியும், பேஸை வந்து கண்டுபிடிச்சிடலாமா? பேஸ் அப்படின்றது QR வேல்யூ. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. நான் வந்து இது H1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ பேஸ் 1 ஃபஸ்ட்டு பார்ட் இது வந்து நம்ம பண்ணுறோம். 1ன்னு வந்து எடுத்திருக்கேன். ஏரியா வந்து 900 B1 இன்ட்டு 20. இப்போ B1 ஈக்குவல் டு 900 by 20. 0 0 கேன்சல் ஆகிடும். 2 1 டைம், இது 2 45 டைம்ஸு. ஸோ அப்போனா B1 வேல்யூ வந்து என்னது? 45 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து B1, இது வந்து என்னது? B1 ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட்டும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா வந்து அதே தான், ஏரியா 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் இங்கே வந்து என்னது? ஏரியா ஈக்குவல் டு B2 இன்ட்டு H2. ஏரியா வந்து என்னது? 900. ஸோ 900 ஈக்குவல் டு B2, H2 வந்து 36. ஸோ B2 ஈக்குவல் டு 900 by 36 வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 2 1 டைம், 2 8 டைம்ஸ். ஸோ 18 வந்துடும். இது வந்து 2 450 டைம்ஸ், 2 9 டைம்ஸ். இது 2 2s are 4, 2 2s are 4 and 2 5s are. ஸோ இப்போ வந்து 225 நம்ம 9ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 9 2s are 18. ஸோ 4, ஸோ 22 மைனஸ் இங்கே வந்து 18 இருக்குது. ஸோ 45 வரும். 4 9 5s are 45. ஸோ 0 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ B2ஓட வேல்யூ வந்து என்னது? 25 சென்டிமீட்டர். ஸோ இங்கே B1 அப்படின்றது வந்து எதை மீன் பண்ணுறோம் நம்ம? QR. ஸோ QR ஈக்குவல் டு B1 ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். அடுத்தது இங்கே B2 அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறது வந்து RS. ஸோ RS ஈக்குவல் டு B2 ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஸோ எப்படி வரும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்பண்டிகுலர் லைன் ஹைட் வந்து எதில் லை ஆகுதோ அதுதான் வந்து பேஸில் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ QR வந்து நம்மளுடைய பேஸ். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கும் போது PN வந்து பர்பண்டிகுலர் லைன் ஹைட்டு எதில் லை ஆகுது? பேஸ் வந்து RS. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th question வந்து பார்க்கலாம். ஸோ இஃப் த பேஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ parallelogram ஆர் இன் த ரேஷியோ 7:3 and the height is 45 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேஸும் ஹைட்டும் வந்து என்ன ரேஷியோவில் வந்து இருக்குது அப்படின்னா 7:3 ரேஷியோவில் வந்து இருக்குது. ஸோ பேஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம்? 7xன்னு வந்து எடுத்துப்போம். அண்ட் அதாவது 7 கூட ஏதோ சம் வேல்யூவை வந்து நான் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பேஸ் கிடைக்குது. அதை தான் வந்து அவங்க ரேஷியோவாக எடுத்துருக்காங்க. அப்போ ஹைட் வந்து எப்படி எடுத்துப்போம்? 3xன்னு வந்து நம்ம எடுத்துப்போம்.
அண்ட் ஹைட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். இங்கே ஹைட் வந்து என்னது 3x. ஸோ 3x is equal to 45. x is equal to 45 by 3 வந்து நம்மளுக்கு வரும். 3 1 time, இது 3 1 time, 3 5s are. ஸோ அப்போ x is equal to 15 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ 15x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பேஸ். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 7x. ஸோ 7 into 15 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், விச் இஸ் 105 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸ் வந்து நம்மளுக்கு என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 105 அண்ட் ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதும். இது மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். 105 into 45. 5 5s are 25. இங்கே வந்து 2 வந்துடும். 5 1 time. 4 5s are 20. 4 zeros are 0. 0 plus 2 வந்து 2 வந்துடும். 4 1s are 4. So 5 2 7 4. ஸோ 4725 தான் வந்து ஆன்சர். ஸோ 4725 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 9 வந்து பார்க்கலாம். 9th question, find the area of the parallelogram ABCD if AC is 24 centimeter and B equal to DF is equal to 8 centimeter வந்து கொடுத்துருக்காங்க. So 9th question, find the area of the parallelogram ABCD if AC is 24 and BE DF வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேரலோகிராம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து 2 ட்ரையாங்கிளாக வந்து பிரிக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABCD வந்து நம்மளுக்கு என்ன வரும், is equal to area of triangle ABC plus area of triangle ADC. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் is equal to half into base into height. So first area of triangle ABC வந்து find out பண்ணலாம். ABC triangle எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து இதுதான், இது வந்து பர்பண்டிகுலர் லைன், இது ஹைட்டு, BE ஹைட்டு, AC வந்து பேஸ். ஸோ half into பேஸ் வந்து என்னது AC into BE. ஸோ half into பேஸ் வந்து 24 into 8. இது 2 1 time, இது 2 12 times. ஸோ 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADC. ஸோ half into இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த பர்பண்டிகுலர் லைன் இருக்கா, ஸோ இப்போ இது வந்து இந்த பேஸில் தான் லை ஆகியிருக்கு இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து AC. ஸோ AC into DF. ஸோ half into AC வந்து நம்மளுக்கு என்னது, which is 24 into DF. DFும் 8 தான். ஸோ அதே தான் வரும் நம்மளுக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து திருப்பியும் போட்டு காமிச்சேன், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram ABCD is equal to 96 plus 96. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 9th கொஷின். நெக்ஸ்ட் வந்து 10th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 10th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABCD வந்து 1470 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABCD is equal to 1470 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, AB.
வந்து 49 கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து இது 35 கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது டிஎஃப் அப்படின்றது இது ஹைட்டு அண்ட் பிஇ இந்த ஹைட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா இது வந்து என்னது, ஏரியா ஆஃப் த parallelogram கொடுத்தாச்சு அண்ட் இது ஹைட்டு தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேஸ் ஏபி வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். ஸோ ஏரியா வந்து என்னது 1470. பேஸ் வந்து என்னது இப்போ இங்க பேஸ் வந்து ஏபி இன்டு டிஎஃப், ஹைட் வந்து டிஎஃப். அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப் தான் ஹைட்டு அண்ட் இது வந்து எதில் லை ஆகுது, பேஸ் ஏபியில் லை ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும், 1470 ஈக்குவல் டு 49 இன்டூ டிஎஃப். இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். 1470 by 49 இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். இப்போ வந்து இதை டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 1470 49 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லாஸ்ட் நம்பர் வச்சு 9 3s are 27 வருதா. ஸோ 7 இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 14 எடுத்தால் டிவிசிபிள் ஆகாது, ஏன்னா ஸ்மாலர் வேல்யூவாக இருக்குது. உள்ளே எப்போவுமே வந்து என்னவாக இருக்கணும், பிகர் வேல்யூவாக இருக்கணும். ஸோ 49 இன்ட்டு 3 ட்ரை பண்ணுறேன். 9 3s are 27, 4 3s are 12, 12 + 2 வந்து 147. ஸோ இங்கே வந்து 49 இன்ட்டு 3 147 வந்துடும். சப்ராக்ட் பண்ணுறோம் 0, திருப்பி இந்த 0 எடுத்துகிட்டு வரும், 30 வந்து வரும். ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் அண்ட் இதான் வந்து என்னது ஹைட். அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஇ ஹைட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நவ் டேக்கிங் ஏடி as த பேஸ் வந்து ஏடின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஏடி வேல்யூ என்னது, ஏடி இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஸோ பேஸ் இன்டூ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த parallelogram. ஸோ ஏரியா வந்து 1470 அண்ட் ஏடி பேஸ் வந்து 35 இன்டூ ஹைட். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1470 by 35 வந்து பண்ணலாம். ஸோ இப்போ டிவைட் பண்ணிக்கலாம். 1470 35. ஸோ 35 வந்து இப்போ எத்தனை டைம்ஸ் போகுது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ 35 இன்டூ 4, 5 4s are 20, 4 3s are 12, 12 + 2 14, 140 வந்துடுது. ஸோ இப்போ 4 வரும், இங்கே 140 வரும். 7 சப்ராக்ட் பண்ணும் போது 7, இந்த 0 வந்து கொண்டு வரும். 35 2 டைம்ஸ் வந்து 70, ஸோ 42. ஸோ ஹைட் இஸ் 42 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து எது, விச் இஸ் பிஇ. ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி பேஸும் வந்து கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஹைட் லை ஆகிற அந்த சைடு தான் வந்து பேஸ் நம்ம எடுத்துப்போம், அதுவும் வந்து கொடுத்துட்டாங்க அண்ட் அதை வச்சு வந்து நம்ம ஹைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் 10th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th கொஷின் வந்து பார்க்கலாம். 11th question, one of the diagonals of a rhombus is thrice as the other அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. If the sum of the length of the diagonals is 24, then find the area of the rhombus. So area of the rhombus தான் find out பண்ணோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த டயக்னல் வந்து இஸ் 24 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு டயக்னல்ஸையும் நம்ம சம் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து 24 வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் டயக்னல் ஆஃப் த ராம்பஸ் இஸ் த்ரைஸ் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட் ஒன் ஆஃப் த டயக்னல் ஆஃப் அ ராம்பஸ் பி D1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். Then other diagonal. So D1 is equal to 3 times of D2 அப்படின்னு வந்து வரும். So if the sum of the diagonal of the rhombus is 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது D1 plus D2 என்னது 24. இங்கே D1 அப்படின்றது வந்து என்னது, D1 is 3D2. So 3D2 plus D2 is equal to 24. So 4D2 வரும் equal to 24. So D2 will be equal to 24 by 2. இந்த 4 இந்த பக்கம் வரும்போது multiplication division ஆயிடும். So it will be 24 by 4. 4 1 time, 6 4s are 24. D2 equal to 6 centimeter. So இப்போ D2 வந்து
6 சென்டிமீட்டர்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ d1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டயக்னல் d1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு d2. ஸோ 3 இன்ட்டு 6 which is 18 சென்டிமீட்டர். ஸோ இப்போ d1 வேல்யூ நம்மளுக்கு 18 சென்டிமீட்டர்னு தெரியும், d2 வேல்யூ 6 சென்டிமீட்டர்னு வந்து தெரியும். ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏரியா ஆஃப் த rhombus equal to half into d1 into d2. diagonals கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ d1 வந்து 18 into 6. 2 1 time, இது 2 9 times. 9 6 are 54 centimeter square. இதான் வந்து ஏரியா ஆஃப் த rhombus. 12th question வந்து பார்க்கலாம். A man has to build a rhombus shaped swimming pool. One of the diagonal is 13 meter and other is twice the first one அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து ஒரு பர்சன் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலோட டயக்னல், ஒரு டயக்னல் வந்து 13 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் த டயக்னல் d1 வந்து எவ்வளோ 13 meter and other is twice the first one. So அப்போ d2 will be 2 into d1. So அப்போ 2 into 13 which is 26 meter. Then find the area of the swimming pool. Also find the cost of cementing the floor at the rate of 15 rupees per ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து என்னது, ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு half into d1 into d2. ஸோ half into d1 வந்து என்னது 13 into 26. இது 1 time, இது 13 times. ஸோ 13 into 13. ஸோ this will be 169 meter square வந்து வரும். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் வந்து என்னது, ஏரியா of the swimming pool is 169 meter square and find the cost of cementing the floor at the rate of 15 rupees per centimeter square அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ cost of cementing 1 meter square is எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 rupees. அப்போது காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் 169 meter square is 169 into 15. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 169 into 15. 5 9s are 45. 5 6 are 30. 30 plus 4 34. 5 1s are 5. 5 plus 3 is 8. ஸோ 1 table. ஸோ அப்போ 9 6 1 வந்துடும். ஸோ 5, இது வந்து 9 plus 4 is 13. இது வந்து 8 plus 6 14. 14 plus 1 15. ஸோ 2535 rupees. 2535 rupees தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 13th question வந்து பார்க்கலாம். Find the height of the parallelogram whose base is 4 times the height and whose area is அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram கொடுத்துட்டாங்க 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த parallelogram whose base is, find the height of the parallelogram கொடுத்துருக்காங்க and base is 4 times the height அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. height of the parallelogram BHன்னு வந்து எடுத்துக்கலாம், h சென்டிமீட்டர். அப்போது base of the parallelogram என்ன சொல்லியிருக்காங்க, 4 times the height. 4 times the height. 4 into h. ஸோ இப்போ ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியா வந்து எவ்வளோ 576. பேஸ் வந்து என்னது 4 into h, அப்புறம் h. ஸோ இட் வில் பி 4h square 576.
ஸோ அப்போ 4 வந்து இந்த பக்கம் கொண்டு வரும். ஸோ 576/4 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து என்னது, இது கேன்சல் பண்ணோம்னா 4 1 டைம், இது வந்து 4 1 டைம், 4 4s are 16, திருப்பியும் வந்து 4 4s are 16 வந்துடும். ஸோ ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. ஸோ இது வந்து எதோட ஸ்கொயர், 12 ஸ்கொயர். ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர். அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 இன்ட்டு ஹெச். ஸோ 4 இன்ட்டு 12 which is 48 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் 48 சென்டிமீட்டர். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 13th கொஷின். நெக்ஸ்ட் 14th கொஷின் வந்து பார்ப்போம். So question number 14, the table top is in the shape of a trapezium with measurements given in the figure. So ஒரு trapezium formula வந்து இருக்கு, measurement எல்லாம் இந்த pictureலயே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. Cost of the glass used to cover the table at the rate of 6 rupees per 10 square centimeter அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நோட் பண்ணோம், 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தரல, 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த parallel sides என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 200 எடுத்துக்கலாம், பி வந்து 115 எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 150 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 50. ஸோ ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் half into h into a plus b. ஸோ இப்போ அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். half into h வந்து என்னது 50 into 200 plus 150 வந்து வரும். ஸோ half into 50, இங்கே வந்து 200 plus 150 வந்து 350. இது 1 டைம், இது வந்து 25 டைம்ஸ். ஸோ 25 into 350. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டு வந்து நம்பர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட ஃபைனல் ஆன்சர் கூட 0 சேர்த்துக்கலாம். நான் இதை நிறைய வாட்டி வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 350 into 25. இது வந்து நீங்கள் விட்டுடலாம், 0 வேண்டாம். உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா 0 சேர்த்தே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னன்னா, உங்களுக்கு ஒரு நம்பர் கூட வர்றதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வேணான்னு சொன்னேன். ஸோ 5 5s are 25, 5 3s are 15, 15 plus 2 17, 2 5s are 10, 3 2s are 6 7. ஸோ 5 7. ஸோ இங்கே 0 இருக்கா, ஸோ அப்போ சேர்த்து எழுதினோம்னா 8750 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிளாஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இட் இஸ் 6 rupees அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. therefore cost of 8750 centimeter square glass is equal to என்ன பண்ணணும், 8750 into 6 by 10 வந்து நம்ம பண்ணணும். 8750 into 6 by 10. அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே எதுவுமே இல்லை, இங்கே டேஷ் தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா 8750 into 6 equal to 10 into some value என்னன்னு தெரியாது. ஸோ இதை எக்ஸ்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வரும் போது நம்மளுக்கு இந்த ஃபார்மில் வந்துடும். அதை நான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இப்படி எழுதிட்டேன். உங்களுக்கு அப்படி புரியலன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 875 into 6 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 5250 rupees. இதான் வந்து ஆன்சர். அதாவது
காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ்ட் வந்து எவ்வளோ மொத்தம் 5250 rupees. ஸோ அவ்வளோதான் வந்து 14th கொஷின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். 15th question, Arivu has a land ABCD. ABCD with the measurement given in the figure. If a portion ABED is used for cultivation and E is the midpoint of DC. So DC அப்படின்ற இந்த போர்ஷனுக்கு E தான் வந்து midpoint. Find the cultivated area அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த போர்ஷன் மட்டும்தான் வந்து அவங்க கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்டிவேட்டட் ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், இந்த ஏபிஇடி வந்து என்னது, இட் இஸ் அ ட்ரெபீசியம். ஸோ கிவன் ஏபிஇடி இஸ் அ ட்ரெபீசியம் அண்ட் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஹைட் h is equal to 18 meter and ஒரு parallel side வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 meter. one parallel side அதை வந்து பீன்னு எடுத்துக்கிறேன் கீழே இருக்கிறதுனால 24 meter and E is the midpoint of DC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து இதுவும் இது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் அ ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏபியும் டிசியும் வந்து நம்மளுக்கு சேமாக தான் வந்து இருக்கும். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு டிசி இஸ் ஈக்குவல் டு என்னது, 24 meter சின்ஸ் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஸோ அப்போது இ வந்து மிட் பாயிண்ட், இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் டிசி. மிட் பாயிண்ட் ஆஃப் டிசி அப்படின்னும் போது என்ன வரும், அது வந்து இந்த டோட்டல் இதுவை வந்து டிவைடட் பை 2 வந்து வரும். ஸோ அப்போ அதர் பேரலல் சைடு ஏ இஸ் ஈக்குவல் டு டிசி பை 2. அதாவது இ வந்து மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு போர்ஷனையும் ஈக்குவல் பார்ட்டாக வந்து பிரிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ டோட்டல் வந்து 24, எத்தனை பார்ட் இருக்குது, 2 பார்ட் இருக்குது. ஸோ 24/2 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பி 24/2 which is 12 meter. ஸோ therefore இப்போ வந்து ஏரியா ஆஃப் த கல்டிவேட்டட் லேண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த கல்டிவேட்டட் land is equal to half into h into a plus b. So it will be half into h வந்து 18, a வந்து 12 plus 24. 2 1 time, இது 2 9 times. 9 into 12 plus 24 வந்து என்னது, 36. So 9 into 36, 324 meter square. ஸோ கல்டிவேட்டட் லேண்டோட ஏரியா வந்து எவ்வளோ, 324 meter square. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.